இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். இந்த பாடலை மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது, மறுதலிக்கவும் முடியாது. என் பாவம் யாவையும் சிலுவையில் சுமந்து என்னுடைய தரித்திரங்கள் எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொண்டு என்னுடைய பாடுகள் எல்லாவற்றையும் நீர் சுமந்து தீர்த்தீர். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம். ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஆமாங்க, நமக்காய் வந்த ஆட்டுக்குட்டி நல்ல மெய்ப்பன் தான். ஆனால் ஆட்டுக்குட்டியாய் தன்னையே ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டெடுத்த யூத ராஜசிங்கம், யூத ராஜசிங்கம் நம்மை கவி கொண்டு போக வந்த பிசாசின் தந்திரங்களை, சூழ்ச்சிகளை எல்லாவற்றையும் முறியடித்து நம்மை ஒரு சிங்கம் தன்னுடைய குட்டிகளை எப்படி வாயில் கவ்வி கொண்டு பாதுகாத்து கொள்ளுமோ அப்படி கவ்வி தூக்கி தோல் மீது சுமத்தி நம்மை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கிற நல்ல தகவல். நீங்கள் இந்த நேரத்தில் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாவி நான் தான் ஆண்டவருக்கு எதிராக எல்லா வேலையும் செஞ்சேன், நான் ஒரு மறுதளிச்சேன்னு நீங்கள் சொல்கிறவங்களா? அந்த குற்றப்பட்ட உள்ளத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா தேவன் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் நம்மை மன்னிக்கிறவரும் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கிறவருமாய் இருக்கிற நல்ல ஆட்டுக்குட்டியானவர். நாம் சிதறிப்போவோம், நாம் விட்டு ஓடிப்போவோம் என்று நன்கு அறிந்து நம்மை அன்பு செய்கிற தேவன். நிச்சயம் ஒரு நாள் காட்டி கொடுப்பார், நிச்சயம் ஒரு நாள் மறுதளிப்போம் என்று நன்கு தெரிந்தவர் தான் நம் இயேசு கிறிஸ்து. அவரை ஏமாற்ற முடியாது, அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் சாவை 3 முறை முன்னறிவித்தவர், உயிரோடு எழும்புவேன் என்று 3 முறை முன்னறிவித்தவர். நம் மாம்ச கண்களால் அதை பார்க்கவே முடியாது. பாருங்களேன், நாம் இன்றைக்கி அனுபவிக்கிற உபத்திரவங்கள், நாம் இன்றைக்கி கடந்து வர பாதைகள் எல்லாவற்றிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் உணரும் பொழுது நம் மனக்கண்கள் திறக்கப்படும். தேவன் எனக்காக உயிரையே கொடுத்திருக்கிறார், அவர் எனக்காக பாதாளத்தில் இறங்கி இருக்கிறார், அவர் எனக்காக மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார். இதை விட வேற என்னங்க வேணும்? அப்படிப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியானவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். எனவே இந்த நாளிலே எதை குறித்தும் கலங்காமல் கர்த்தரை எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நம் மேய்ப்பர் யார்? நான் யாருடைய ஆட்டுக்குட்டிகளாய் இருக்கிறோம்? நமக்காய் பலியாய் அவர் சொந்த மகனையே கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்றால் அவர் எப்படி நம்மை நேசிக்கிறார், அவர் எத்துணை பெரியவர், அவர் எத்துணை மகத்துவமானவர், அவர் எத்துணை வல்லவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒன்றுன்னா சட்டத்திட்டங்களையெல்லாம் புரட்டி போட்டாவது சிங்கத்தின் வாயில் இருந்தாலும், சிங்கத்தின் வயிற்றில் இருந்தாலும், சிங்கத்தின் வாயை கிழித்து, சிங்கத்தின் வயிற்றை கிழித்து நம்மை மீட்டு கொண்டு வருகிற யூத ராஜ சிங்கம் நம் தேவன்.